பாட்டியம்மா வாங்க உட்காருங்க. என்ன பாட்டியம்மா, ஒத்தையில தான் வந்தீங்களா? கூட யாரும் வரலையா? இல்லையா, என் பேத்தியும் நானும் தான் வந்தோம். அங்கே ஒரு ஆளுக்கு எழுத படிக்க தெரியாதான், அதான் என் பேத்தி வேற ஒரு ஆள்கிட்ட கேட்டு எழுத போயிருக்கா. இப்போ வருவாயா? சரி பாட்டி, இந்த மிஷினில் இந்த ஒரு ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு லென்ஸ், அதில் உங்கள் கண் அப்படி வைங்க. பத்தா நின்ன பத்தா, இதோ வந்துட்டேன். அப்பத்தா நான் தான் வரேன்னு சொன்னோம்ல, அதுக்கிடையே இங்கே வந்து உட்காந்த. அடியே, ஏன் இப்படி ஓடி வரவ? முள்ள வர வேண்டியதானே? அந்த ஆளுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துட்டியா? நான் என்கிட்ட எழுதி கொடுக்க இன்னொரு நர்சக்கா இருந்துச்சு, அவங்கள்ட்ட சொல்லி எல்லாம் எழுதி கொடுத்து அவரை அங்கே இருத்திட்டு வந்தேன். நான் தான் வருவோம்ல, அதுக்கடையில் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க? உனக்கு ஏதாவது சொல்ல தெரியுமா என்ன? என்ன டாக்டரு என்ன சொன்னாங்க எங்கள் அப்பத்தா? அவளுக்கு கண் இப்போ லேசாக மங்களாக இருக்கான், அதுக்காக தான் காமிக்க வந்தோம். அந்த டாக்டர் என்னென்னா கண் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? என்ன டாக்டரு, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கள்ட்ட கேட்கீங்க. நான் தான் வாரேன்னு சொன்னேன், அதுக்கடையில் அப்போ அவசரப்பட்டுருச்சு. வாட் அ பியூட்டி வில்லேஜ் கேர்ள். டாக்டரு, என் அப்பத்தாக்கு கண்ணில் ஒன்றும் இருக்காது எனக்கே தெரியும். அப்பத்தா 2-3 நாளாக தூங்கலை, அதான் கண்ணு தெரியல எல்லாத்தையும் சொல்லி நடிச்சிட்ருக்கு. நீங்கள் தான் பார்த்து என்ன எதுவும் சொல்லணும். அடியே, டாக்டர் சொல்ல வேண்டியே, நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏன் டாக்டர் தான் பேச விட, பொட்டி செரிக்கையா கடுவோட பேசாமல் இரி. டாக்டர் சொல்லுவார். டாக்டர் ஐயா என்ன டாக்டர் எப்படி நிற்காரு சிலையாட்டு? டாக்டர் ஐயா. என்ன என்ன பாட்டியம்மா சொன்னீங்க? கண்ணில் ப்ராப்ளமாக இருக்குதா? நின்னுங்க, இப்போ செக் பண்ணி சொல்கிறேன். இந்த இந்த ஹோல் இருக்குது பாருங்க, இந்த லென்ஸ், இதில் பாருங்க பாட்டிமா, நல்லா முழிச்சு பாருங்க. கண்ணில் பெருசாக எந்த ப்ராப்ளமும் இருந்த மாதிரி இல்லை. ஐ திங்க் தூங்காமல் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஒருக்க இந்த லென்ஸில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரு உங்களுக்கு? ஏயா, இது என்னோட பேத்தி, ஏமா அவன் பிள்ளை. ஓ அப்படியா, சரி சரி. டாக்டர் என்ன பொட்ட பிள்ளையே பார்த்ததில்ல போல, இப்படி பார்க்காரு. இப்படி தானே டாக்டர் தம்பி, இப்படி தானே பார்க்கணும். ஆமாம் பாட்டி, அந்த தெரியல ஒரு வட்டமா, அதை ஓடி அங்கே வந்துட்டு பாரு. என்ன துருன்னு இருக்குது இந்த பொண்ணு. ஐ லைக் இட். டாக்டர் தம்பி, எப்படி நேரம் பார்த்துட்டு இருக்கணும் இப்படி? எவ்ரிதிங் ஆல் ரைட். ஓகே பாட்டிமா. என்ன டாக்டரையா, அந்த கண்ணாடியில் பார்த்தீங்களே, என்ன தெரியுது? வாட் அ ஃபன்னி கேர்ள். இல்லை பாட்டிமா, உங்கள் கண் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வயசில் இவ்வளோ தூரம் கண் நல்லா இருக்குன்னா அது பெரிய விஷயந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், சின்ன பிள்ளைங்களே மொபைல் ஃபோன் அது இதுன்னு பார்த்து கண்ணை கெடுத்துக்கிறாங்க. சின்ன வயசுலேயே 8 வயசு 7 வயசுலேயே கண்ணாடி போடுறாங்க. உங்களுக்கு பரவாயில்ல. உங்களுக்கு ஏஜ் என்ன பாட்டிமா? எனக்கு ஐயா, எனக்கு இந்த சித்திரை மாதத்தோடு 85 வயசுயா. ஓ, 85 years old. ஓகே பாட்டி, யுவர் ஐஸ் இஸ் வெரி குட், ஹெல்த்தி. டாக்டர் ஐயா, ஒன்றும் புரியலையே. எப்போ மாதிரி உனக்கு புரிஞ்சுதா? நமக்கு தமிழே புரியாது. ஆமாம், எனக்கு தெரியாததா? அவங்க நம்மளை புகழ்ந்து சொல்லுகாக. இல்லை பாட்டிமா, உங்கள் கண் வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. அதாவது சின்ன வயசில் நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ருப்பீங்க, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான். இன்னும் உங்கள் ஐஸ் சூப்பராக இருக்குது. அப்படியா, ரொம்ப நன்றி ஐயா. இல்லை, கண்ணு சில டைம் மங்கினாப்பில் இருக்கு ஐயா, அதான் என்னன்னு வந்தேன். பாட்டிமா, உங்களுக்கு 85 வயசு ஆகுது சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்பப்போ கண்ணு கொஞ்சம் மங்களாக இருக்க தான் செய்யும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக நினைக்க வேண்டாம். கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடுங்க. கீரை காய்கறி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சூப் இருக்குது பார்த்தீங்களா, சூப், வெஜிடபிள் சூப் இல்லை நான்வெஜ் சூப்னாலும் ஓகே, எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவே உங்கள் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் சாப்பிட்டாலே இன்னும் உங்களோட கண் பவர் இன்க்ரீஸ் ஆகும். என்ன சரிதானங்க? ஆமாம், 3 நேரம் சோறு திங்கிறதுக்கே பெரிய பாடாக இருக்குது. இதில் சூப்பா, பழங்களாம், காய்கறியா, என்னத்தெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன டாக்டரு, நல்ல சம்பளம் வாங்குவார், இதெல்லாம் சாப்பிடுவார் போல். நம்மளை பட்டவங்கள மாதிரி முடியுமா? என்ன என்ன சொல்கிறீங்க? உங்களோட பேர் என்னது? இது என் பேத்தி பூமாரி. ஓ, இட்ஸ் எ வெரி குட் நேம், பூமாரி. டாக்டரே, பூ மாறி இல்லை, பூமாரி.
ஓகே ஓகே பூமாரி. இவர் என்ன அவருக்கே 1 மணிக்கு நேரமாக பார்த்துட்டு இருக்காரு, நம்மளை கூப்பிட மாட்டேக்காரு. என்ன பொட்ட பிள்ளைகள் வந்துட்டா போதுமே. பாட்டிமா, உங்களுக்கு டேப்லெட்ஸ் எதுவும் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. யுவர் ஐஸ் இஸ் வெரி குட் ஹெல்த்தி. இருந்தாலும் சில விட்டமின்ஸ் டேப்லெட் எழுதி தரேன், அங்கே வாங்கிக்கோங்க. அதான் ஒன்றும் சாப்பிட வேண்டாம் சொல்லிட்டீங்களா டாக்டர்? பின்ன என்ன மருந்து மாத்திரை எழுதிங்க, அதுக்கு ரூபா கட்டணுமோ? இல்லை இல்லை பூமாரி, டுடே ஃப்ரீ தான் டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம். நீங்கள் இனி வரதா இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பே பண்ணணும். பூமாரி, உனக்கும் கண்ணில் ஏதோ பிரச்சனை காணிக்கணும்னு சொன்னீங்கள, கையோட காமிச்சிரு. அதான் பணம் காசு வேண்டான்ட்டார்ல. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு கண்ணு நல்லா தான் இருக்குது. அடி இருடி, இந்த என்ன இந்த டார்ச் லைட் அடிச்சு பார்க்க போகிறாரு, இந்த பூத கண்ணாடியில் பார்க்க போகிறாரு. அப்படியா? அப்படி ஏதாவது குறவு இருந்துன்னா மாத்திரை வந்து ஃப்ரீ தானே, வாங்கிட்டு போயிடுவோம். அப்படியா சொல்லுது? சரி பார்த்துருவோம். டாக்டர், எனக்கு கொஞ்சம் கண்ணாடி போட்டிருக்கேண்ணா, கொஞ்சம் பார்வை கம்மியாக இருக்குது. இந்த பெட்டியில் பார்த்து எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லுவீங்களா? யா ஷோர் பூமாரி, ப்ளீஸ் சிட் டவுன். வாவ், பவர்ஃபுல் ஐஸ். டாக்டரியா, என் கண்ணில் ஏதாவது தெரியுதா? இந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன டாக்டர் தம்பி, என் பேத்தி கண்ணில் ஒன்றும் இல்லைல்ல? இட்ஸ் எவ்ரி திங் ஆல் ரைட். அவங்க கண்ணில் பெருசாக எந்த இதுவும் இருந்த மாதிரி தெரியல. இந்த இப்போ உள்ள பவர் கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு பெருசாக மெடிசன் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பூமாரி, இந்த மிஷினில் கொஞ்சம் என்ன பார்க்குறீங்களா? என்ன? ஐ மீன் இந்த லென்ஸில் கொஞ்சம் பாருங்க. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி, பார்த்து கொண்டு பேசியிருந்தோ. பூமாரி, யுவர் ஐஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். என்ன சொல்லுறோம் ஒன்றும் விளங்க மாட்டேங்குதே, தமிழே நமக்கு புரியாது, இதில் இவர் பாட்டு கேட்க புக்கன்னு இங்கிலீஷில் பேசிட்டு கிடக்காரு. என்ன டாக்டர், கண்ணில் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லையே? இல்லை பூமாரி, கண்ணில் பெருசாக எதுவும் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஐ திங்க் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் கண்ணாடி மாற்றினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டாக்டர் தம்பி, என் பியாச்சி பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை ஐயா? பாட்டிமா, பெருசாக எதுவும் இல்லை, கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதுக்கு சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அங்கே வாங்கிக்கோங்க. அது சாப்பிட்டாலே சரியாயிரும். வேற ஒன்றும் இல்லை டாக்டர் தம்பி. டாக்டர் நல்லா தான் இருக்காரு. இந்த படத்துலலாம் வெளிநாட்டிலேருந்து மாப்பிள்ளை வருவாங்களே, அது மாதிரி அழகாக தான் இருக்காரு. இல்லை, சில இம்பார்ட்டன்ட் டேப்லெட்ஸ் இருக்கேன், இதை கொண்டு வாங்கிக்கோங்க. உங்கள் வீடு எங்கே இருக்கு? எங்கள் வீடா? கீழே தெருவில் 5வது வீடு. சரி, ரொம்ப நன்றி டாக்டர், நாங்கள் வரோம். யா ஷோர், கண்டிப்பாக வரணும். என்ன சொன்னீங்க? இல்லை இல்லை, உங்களுக்கும் பாட்டிமாவுக்கு கண்ணு சரியாகணும்னு சொன்னேன். டாக்டர் என்ன ஒரு டைப்பாக சிரிக்காரு. ஏகலவி வா, அங்கிட்டே பார்த்துட்டு நிற்க வா. என்ன தாத்தா, பேரெல்லாம் எழுதி கொடுத்தீங்களா? ஆமாதாயி, பேரெலாம் எழுதி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றிம்மா. என்ன செய்ய, நமக்கு எழுத பிடிக்க தெரியல, நல்ல வேலை அந்த நர்ஸ் சொல்லி எழுதி வாங்கி தந்த. உங்கள் நன்றியெல்லாம் இருக்கட்டு, வயசானவ பாவம், அவளுக்கு நம்ம உதவணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. வாட் அ ஹெல்பிங் மைண்ட். இட்ஸ் அ கிரேட் கேர்ள் பூமாரி. சரிங்க தாத்தா, கண்ணை காமிச்சிட்டு வீட்டுக்கு போங்க, நான் போயிட்டு வரேன். சரியாத்தா, பார்த்து போயிட்டு வானே. அடியை, அந்த மாத்திரை சீட்டை வாங்கினியா? ஐயோ கிளவி, மாத்திரை சீட்டை வாங்கலையே. போ கிளவி, நீ போய் வாங்கிட்டு வாங்க. போத்தா, நீ என்ன வேறமா கேட்டு வாங்கிட்டு வருவ, போ. டாக்டர், சீட்டு துண்டை வச்சுட்டு போயிட்டேன், அது கொடுக்கீங்களா? இந்த இருக்கு, எடுத்துட்டு போமா. நீ வருவேன்னு நினைச்சேன். என்ன டாக்டர்? இல்லை இல்லை, ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. டாக்டர் சைஸாக தான் இருக்காரு.